வணக்கம். நேத்தி எங்கள் பொண்ணு டிராகன் படம் நல்லா இருக்குமா, வாங்க போகலான்னு கூப்பிட்டு போனோம். பார்த்தோம்னா அந்த படம் நிஜமாகவே சூப்பராக நல்லா இருக்கு. என்னென்னா, நம்மளை மாதிரி அப்பா அம்மா குழந்தைங்கள காலேஜு அனுப்பிட்டு அவங்க படிக்கிறாங்கன்னு நம்பி படிக்கிறாங்கன்னு நம்பி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம் நம்பி. அதுதான் ஃபஸ்ட் ஹாஃபு. அவங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க, தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு அப்பா அம்மாவையும் ஏமாத்துறாங்க. அதாவது 12th ஒரு பொண்ணு, நான் உன்னை லவ் பண்ணல, 95% எடுத்த பையன், நான் உன்னை லவ் பண்ணலைன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அவன் அப்படியே கெட்டு போகிற மாதிரி காட்டினாங்க. அதே மாதிரி பொய்யா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பெரிய கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குற மாதிரிலாம் காட்டினாங்க. நிஜமாகவே அதை பார்த்த உடனே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. நம்ம பசங்களாம் இந்த மாதிரி நிறையா கடந்து வந்திருக்கோம். குழந்தைங்க படிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் எப்போடா இப்படி ஏற்கனவே இந்த பசங்க இப்படி இருக்குது, இதில் இந்த மாதிரி வேறு படத்தை போட்டாங்களேன்னு பயமாக இருந்தது. இந்த ஹீரோ பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான், கொஞ்சம் கொஞ்சம் தனுஷ் மாதிரியும் இருந்தான். ஸோ சரி, அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃபு அவன் சொல்லி வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிற பெரிய இடத்துல கல்யாணம் பொண்ணு கிடச்சி பண்ணிக்கிற மாதிரி ஆகும்போது அந்த ப்ரொஃபஸர் தெரிஞ்சு போகுது, நீ அந்த பேப்பர்ஸ்லாம் இன்ஜினியரிங் பேப்பர்ஸ் 48 பேப்பர் ஏதோ வச்சுருக்கான், கிளியர் பண்ணால் தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், வேலை நடக்கும், வேலையில் நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், இல்லாட்டி பண்ணிவிடுவேன் அப்படின்னு. அப்போது சரின்னு சொல்லிட்டு இவன் அதை கிளியர் பண்ணுறானா என்ன, அதில் என்னெல்லாம் சிக்கல் வருது, அதான் இந்த படம். நீங்கள் போய் பாருங்கள், நிஜமாகவே சூப்பராக இருக்குது. அது அந்த ஹீரோவோட அம்மாவை அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, அந்த லேடி. அதே மாதிரி ஹீரோயினும் பரவாயில்ல, நல்லா நடிச்சிருப்பாங்க. நீங்கள் இந்த படம் பெரும்பாலும் இந்த இன்ஜினியரிங், இந்த காலேஜ் பொதுவாகவே காலேஜ் படிக்கிற பசங்க எவ்வளோ மாதிரி ப்ராப்ளம்லாம் பேரண்ட்ஸு ஃபேஸ் பண்ணுறாங்க, அதிலேருந்து எப்படி வெளியில் வராங்க, அது எல்லாத்தையும் சொல்லி ஃபைனலாக நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. இது மாதிரி இந்த படம் நல்லாயிருக்கு, போய் பாருங்கள். ரொம்ப நன்றி. அதில் என்னை பாதித்த கேரக்டரு அப்படின்னா அந்த பையன்தான். அந்த பையன் ரொம்ப நல்லா வர்ற மாதிரி, அதுக்கப்புறம் திடீர்னு டவுன் ஆகிற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த பிரின்சிபல். அந்த பையனை நல்லபடியாக திருக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செய்கிறாரு. அதனால் அடுத்த 3வது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்பா, அந்த பையனோட அப்பா. அவர் ரொம்ப நம்புகிறாரு அந்த பையனை. இந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் பசங்க தடம்புரண்டு போனாலும் அந்த பசங்களை நம்பி சரி கவலைப்படாது அப்படின்னு சொன்னால் சரியாயிடுவாங்கங்கிறத இதில் காட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றி.